வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி இந்திய ஆயுதப் படைகளின் வீரம் மற்றும் தியாகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். நாட்டின் ஆயுதப் படைகளின் துணிச்சலும் அர்ப்பணிப்பும் தேசத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கேரளாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தின் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட்டணி தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரவுள்ளனர். மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை ரவீந்திர ஜெயந்தி அன்று கொல்கத்தா பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கும் மியான்மரிற்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நல்லெண்ண பயணமாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா மியான்மரின் யாங்கூன் துறைமுகத்தை சென்றடைந்தது. புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்காக KYC-யை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே மற்றும் தென் கர்நாடகாவில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 33 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.